Girls, this is a unit 1. In this unit, we are going to see final session, that is binary codes. What is mean by binary codes? Binary codes, the topics we are going to cover is definition, classification, and examples of the binary codes. Okay. So what is mean by binary codes? இதை நான் ஃபஸ்ட்டு தமிழில் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் இங்கிலீஷில் ஒரு வார்த்தை ஏபிசிடி எழுதி உங்களுக்கு ஏற்கனவே சின்ன வயசுலேருந்து எல்கேஜிலேருந்து ஏபிசிடி அப்படின்னு லெட்டர்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு 3 லெட்டர் வேர்ட்ஸ் 4 லெட்டர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த வேர்ட்ஸுக்கான மீனிங் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த மீனிங்கை வச்சு அந்த வேர்ட்ஸை வச்சு ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த சென்டென்ஸுக்கான அர்த்தம் மீனிங் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பிகாஸ் யூ பீப்புள் ஆர் ஹியூமன் பீயிங், இஸ் இட்? இப்படி தானம்மா எல்லாருமே நம்ம கேட்குற நம்ம படிக்கிற நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங். ஸோ வி ஆர் ட்ரெயின்டு டு லேர்ன் மெனி லாங்குவேஜஸ். தமிழ், இங்கிலீஷ் அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ், ஜெர்மன், ஃப்ரெஞ்ச், ஹிந்தி இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் லேர்ன் ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு அந்த லாங்குவேஜை பேசினா புரியும். லாத்தின் பேசினா யாருக்குன்னா புரியுமா? எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கும் தெரியாது. ஸோ அதே மாதிரி ஸோ யூ ஆர் ஹியூமன் பீயிங்ஸ், யூ ஆர் லேர்னிங் மெனி லாங்குவேஜஸ் அண்ட் யூ ஆர் understanding what other people are saying and you are executing the thing. ஓகேவா? satisfying the opposite person what they are saying. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ரொசீட் பண்ணுறீங்க, இல்லை அந்த ஒர்க்கை முடிச்சு வைக்கிறீங்க. ஓகே ஃபைன். எதுக்காக மேம் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னென்னா, இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே டிஜிட்டல் சிஸ்டம்ஸ். நம்ம இந்த சப்ஜெக்டே டிஜிட்டல் அப்படின்னு இல்லையா? that is digit all. ஓகேவா? everything is on all digits. So digital data is represented, stored and transmitted as group of binary digits, also known as binary codes. So digital systems எல்லா டேட்டாஸும் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டமில் நீங்கள் நிறைய டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க இல்லையா? ஒரு பென் ட்ரைவ்லேயோ ஒரு மெமரி கார்ட்லேயோ உங்கள் ஃபோன்லேயோ கூட. இது எல்லாமே டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் தான். இதில் எல்லாமே டேட்டாஸ் எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக ஸ்டோர் ஆகுது. ஸோ 0 and 1 இஸ் நத்திங் பட் பைனரி. ஓகேவா? ஸோ தட் இஸ் செட் டு பி பைனரி கோட்ஸ். ஸோ டிஜிட்டல் டேட்டா இஸ் ரெப்ரசன்டட், ஸ்டோர் அண்ட் டிரான்ஸ்மிட்டட் அஸ் குரூப் ஆஃப் binary digits, also known as binary code. When number, alphabets or words are represented by a specific group of symbols, that is they are encoded. இல்லையா? இதெல்லாமே என்ன ஆகுது? என்கோட் ஆகுது. ஓகேவா? ஒரு நம்பர் நீங்கள் கொடுக்குறீங்க, 1 2 3 4, அதாவது 5000 6000 அந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்குறீங்க. ஆல்ஃபபெட்ஸுங்கிறது நம்ம கொடுக்குற இந்த வேர்ட்ஸ், லெட்டர்ஸ் இல்லையா? அதுக்கப்புறம் வேர்ட்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் பை அ ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் சிம்பிள்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய சிம்பிள்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க. ருப்பீஸ்க்கு, டாலருக்கு, கிரேட்டர் தேன், லெஸ் தேன், இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் கொடுப்பீங்க. இது எல்லாமே என்ன ஆகிடும்? என்கோட் ஆகும், மாறிட்டு தான் உங்களுக்கு அந்த டிஜிட்டல் சிஸ்டமில் உங்கள் சிஸ்டமில் ஸ்டோர் ஆகும். அப்போ என்கோட் ஆகிறது என்ன மாதிரி என்கோட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அதான் என்கோட் ஆகும். சரி மேம், இதுக்கும் நீங்கள் முன்னாடி சொன்ன லாங்குவேஜுக்கும் என்ன மேம் சம்மந்தம் அப்படின்னா, தட் இஸ் வாட் ஐ எம் கோயிங் டு சே ஹியர். நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், நம்ம ஏற்கனவே கற்றுக்கிட்டோம். அப்போ அதில் நம்ம நான் என்னோட சிந்தனைகளை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக அந்த மொழியை பயன்படுத்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. நான் சொல்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுறீங்க, சொல்கிற ஒர்க்கை முடிச்சு வைக்கிறீங்க இல்லையா? ஓகே.
அப்போது ஒரு மெஷின், ஒரு சிஸ்டம் அப்படின்னா அதுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரு லாங்குவேஜில் நம்ம சொல்லணும் அப்படின்னா அது அந்த மெஷின் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகேவா? அது எப்படி மேம் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது அப்படின்னு கேட்கலாம். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குதுன்னா அப்படியே ஜீரோ அப்படியே ஒன் அப்படின்னு எடுத்துக்கிறது இல்லைம்மா. இட் இஸ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் ஆஸ் எ சிக்னல்ஸ். ஓகே, ஆன் ஆஃப் அப்படிங்கிற சிக்னல்ஸ். ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் மேலே போச்சு அப்படின்னா தட் இஸ் செட் டு பி ஆன் கண்டிஷன். அந்த வோல்டேஜ் விட கம்மியாக போச்சு அப்படின்னா இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ ஆஃப் கண்டிஷன். ஸோ எவ்ரி திங் இஸ் சிக்னல்ஸ் பாசேஜ் தான். ஓகேவா? இதுதான் டீட்டெயில்டாக, இதுதான் இந்த கான்செப்டோடைய அவுட்லைன் மீனிங். நம்ம இப்போ பார்க்க போகிற பைனரி கோட்ஸ் நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவுட்லைன் மீனிங். ஓகேவா? ஸோ அப்போது எத்தனை வேலை நம்ம அந்த டிஜிட்டல் சிஸ்டமில் நம்மளால் சொல்ல முடியுங்கிறது தான் நம்ம இப்போ டீட்டெயில்டாக கான்செப்ட்குள்ளே போகிறோம். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? So, the group of symbols used to encode them are called as codes. ஓகேவா? ஸோ இதில் வந்து நமக்கு நிறைய குரூப்ஸ் இருக்குது. வேறு அதாவது ஆரம்பத்தில் ஒன்று இப்போ நீங்கள் வந்து வேர்ஷன்ஸ் எல்லாம் வருது இல்லையா? முதல்ல வந்து விண்டோஸ் 2003 வந்திருக்கும், 7, 10, அப்புறம் வந்து எக்ஸ்பி இந்த மாதிரி நிறைய வேர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? அடுத்தடுத்த அதனுடைய வளர்ச்சி. ஓகே, அந்த மாதிரி வேர்ஷன்ஸ் மாதிரி உங்களுக்கு வேறு வேறு செட், ஒவ்வொரு கார்ப்பரேஷனும் ஒரு கோட்ஸை வந்து யூஸ் பண்ணி அவங்கவுங்க சிஸ்டத்தை ஃபேப்ரிகேட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி நிறைய குரூப் ஆஃப் கோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த குரூப் ஆஃப் கோட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பைனரி கோட்ஸ்லேயே லேர்ன் பண்ணிக்க போகிறோம். ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? Okay, the digital data is represented, stored and transmitted as group of binary digits, that is bits. 0ங்கிறது ஒரு பிட்டு, 1ங்கிறது இன்னொரு பிட்டு. ஓகேவா? அப்போ 2 பிட்டு, பைங்கிறது 2, பைங்கிறது 2 பிட்ஸ். ஸோ அதனால தான் நம்ம அதை பைனரின்னுட்டு மீன் பண்ணுறோம். ஓகே, குரூப் ஆஃப் பிட்ஸ், பைனரி கோட், நியூமரிக் அண்ட் ஆல்ஃபா நியூமரிக் கோட்ஸ், இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே கேர்ள்ஸ், நெக்ஸ்ட் தட் இஸ் why there is a need for binary codes. Coding is required for maximum efficiency in single transmission. Binary codes are the major components in the synthesis of speech and video signals. நல்லா கவனிச்சுக்கோங்க. காம்பனன்ட்ஸ் ஆர் த சிந்தசிஸ் ஆஃப் வீடியோ, ஸ்பீச் அண்ட் வீடியோ சிக்னல்ஸ்க்கு கூட நீங்கள் வந்து இப்போ கூகுளில் வந்து வாய்ஸ் கொடுக்குறீங்க சர்ச் பண்ணுறதுக்கு, அப்போ வந்து அந்த வாய்ஸ் கூட என்னவா மாறிடுதுன்னா சிக்னல்ஸ், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக சிக்னல்ஸாக மாறும். ஓகே, பை யூஸிங் எரர் டிடெக்டிங் கோட்ஸ் ஸோ நிறைய கோட்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம். Codes are used for data compression by which large amounts of data are transmitted in a very short duration of time. Okay, so that these are all the needs for a binary codes. Binary codesக்கு நம்ம எதுக்காக போகிறோம் அப்படின்னா இந்த பர்பஸ்க்காக தான். Okay, so next one we are going to see is classification of binary codes. So how many classification are there அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள் வெய்டு நோட்ஸ், செகண்டு நான் வெய்டு கோட்ஸ், சீக்வென்ஷியல் கோட், அண்ட் தென் ஆல்ஃபா நியூமரிக் கோட், ரிஃப்ளெக்டட் கோட், எரர் டிடெக்டிங் அண்டு கரெக்ஷன் கோட். ஓகே, ஸோ வெய்டு கோட்ஸ் அப்படின்றது என்னென்ன அப்படின்னு பாருங்கள். வெய்டு கோட்ஸ் ஆர் தோஸ் விச் ஒபே த பொசிஷன் weightage principle. Each position of the number represents a specific weight. அதாவது நாம் எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துக்குன்னிட்டு அந்த பொசிஷனுக்குன்னிட்டு ஒரு வெயிட் ஒன்று இருக்கும். அந்த வெயிட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் வெய்டு கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதில் வெய்டு கோட்ஸில் பாருங்கள் பைனரி அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். பைனரிங்கிறது ஒன்றும் இல்லை, ஜீரோஸ் அண்ட் ஒன் தான். பிசிடி அப்படின்றது பைனரி கோடட் டெசிமல், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்.
பைனரி கோடட் டெசிமல். ஸோ இந்த பைனரி கோடட் டெசிமலில் உங்களுக்கு வேரியஸ் வெயிட்டேஜ் இருக்கிற மாதிரி கோட்ஸ் இருக்குது பாருங்கள். 8421, 2421, 3321. ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் ஆஃப் வெய்டு, தட் இஸ் பைனரி கோடட் டெசிமல். ஓகே, நான் வெய்டு கோட்ஸ் அப்படின்னா XS3 கோட், கிரே கோட், 5 பிட் BCD கோட்ஸ். இதில் நீங்கள் வந்து சப்ஜெக்டில் பார்க்க போகிறது எதுன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கோட்ஸை மட்டும்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோமே. தட் இஸ் BCD, XS3, கிரே கோடு. அடுத்தது ரிஃப்ளெக்டிவ் கோடு வந்து கிரே கோட்ஸையே ரிஃப்ளெக்டிவ் கோடுன்னே சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சீக்வென்ஷியல் கோட்ஸ். சீக்வென்ஷியல் கோட்ஸில் பார்த்தீங்கன்னா 8421, XS3, அண்ட் தென் ஆல்ஃபா நியூமரிக் கோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ASCII, EBC, DIC, ஹோலரித். எரர் டிடெக்டிங் அண்ட் கரெக்ஷன் கோட்னா parity, ஹேமிங். அதாவது இந்த எரர் டிடெக்டிங் கரெக்ஷன் வந்து எங்கே யூஸ் பண்ணுறோன்னா, டேட்டாவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சென்ட் பண்ணுறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு வேர்ட் ஃபைல் ஒன்று உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, இல்லை ஒரு பிக்சர் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கூட அந்த பிக்சரை நீங்கள் உங்கள் மொபைல்லேருந்து உங்கள் ஃப்ரெண்டோட மொபைலுக்கு டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. அப்போது வந்து உங்களுக்கு அந்த டேட்டாஸோடைய தட் இஸ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் அது ட்ரான்ஸ்மிட் ஆகும். அப்போ அந்த ட்ரான்ஸ்மிட் ஆகக்குள்ளே நீங்கள் எல்லாமே அப்படியே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக ட்ராவல் ஆகும். ஆனால் அந்த ப்ராப்பராக அந்த பிக்சரே தான் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வியூ பண்ணி பார்க்கணுன்னா, அந்த போய் அங்கே அசெம்பிள் ஆகிற ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ப்ராப்பராக அசெம்பிள் ஆனால் தானே உங்களுக்கு ப்ராப்பராக அந்த பிக்சரே கிடைக்கும், நீங்கள் அனுப்பின பிக்சரே கிடைக்கும். இல்லைனா யூ வில் பி கெட்டிங் சம் அதர் அன்வான்ட் கிளார்டு ஒரு பிக்சல்ஸ் இல்லாத பிக்சர்ஸ் ஏதாச்சும் கிடைக்கும் இல்லையா, இமேஜ் கிடைக்கும்ல. அப்போது அந்த டேட்டாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது ப்ராப்பராக கரெக்டாக நடக்கணும். அப்படி நடக்கலைன்னா இட் வில் இன்டிமேட் டு த சென்டர் there is some error. ஓகேவா? ரிசீவருக்கு ஃபுல் டேட்டாஸ் ரிசீவ் ஆகலை, எரர் அக்கர் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்டருக்கு மெசேஜ் அனுப்பும். இந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் எரர் டிடெக்டிங் கோட்ஸ் அப்படிங்கிறது. அதில் வந்து parity அப்படின்ற ஒரு மெத்தடு யூஸ் பண்ணுவோம், ஹேமிங் அப்படிங்கிற இன்னொரு மெத்தடு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எரர் டிடெக்ட் பண்ணால் மட்டும் போதாது, அது எங்கே மிஸ்டேக்குன்றதை கரெக்ஷனும் பண்ணணும் இல்லையா? அந்த ஹேமிங் வந்து அதை ப்ராப்பராக பண்ணும். ஸோ நம்ம இங்கே பார்க்க போகிற கான்செப்டில் BCD பார்ப்போமா, நான் வெய்டில் வந்து XS3 கிரே கோடு இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்போம். அடுத்து சீக்வென்ஷியல் கோட்ஸு பார்ப்போம். அடுத்து ஆல்ஃபா நியூமரிக் கோட்ஸில் ASCII, EBC, DIC பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட். நீங்கள் இது மட்டுமே எழுதினாலே போதும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 10 மார்க். காட் இட்? ஸோ listen, weight codes. In weight codes, each digit position of the number represent a specific weightage. நல்லா கவனிங்க. 93. ஓகேவா? நீங்கள் அந்த டேபிள் வச்சுருந்தா கொஞ்சம் அந்த நோட்டில் எழுதியிருப்பீங்க இல்லையா? தட் இஸ் பைனரிக்கு ஈக்குவலண்ட்டான டெசிமலுக்கு ஈக்குவலண்ட்டான 4 பிட் பைனரி டிஜிட்ஸ் இருக்கா? அந்த டேபிள் எடுத்துக்கோங்க. அந்த டேபிள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். 9க்கு ஈக்குவலண்ட்டான 4 பிட் பைனரி வந்து பார்த்திங்கன்னா 1001. 3க்கு ஈக்குவலண்ட்டான 4 பிட் வேல்யூ வந்து என்ன, 4 பிட் பைனரி வேல்யூ என்ன, 0011. ஓகே, ஸோ இந்த கோட் வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் ஈக்குவலண்ட் டு 8421. தட் இஸ் ஈக்குவலண்ட் டு 8421. இது எப்படி மேம் உங்களுக்கு 8421க்கு வந்து ஈக்குவலண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் see here, நீங்கள் அந்த 100 தட் இஸ் 1001 இருக்குது இல்லையா, அந்த 1001க்கு கீழே நீங்கள் நோட்ஸில் நான் கொடுத்துருப்பேன், அந்த நோட்ஸ் உங்கள் கையில் இருந்தால் கவனிங்க. 1 × 8 ப்ளஸ் 0 × 4 ப்ளஸ் 0 × 2 ப்ளஸ் 1 × 1. ஓகேவா? அந்தந்த பைனரி ஈக்குவலண்ட்டுக்கு நேராக அந்த வெயிட்டேஜ் இருக்குது இல்லையா, அந்த வெயிட்டேஜை நீங்கள் போட்டு கால்குலேட் பண்ணிங்கன்னா 8 + 1 உங்களுக்கு 9 அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ தட் இஸ்
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளில் 5421க்கு வெயிட்டேஜ் ஆன கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ சி கேர்ள்ஸ் உங்களுக்கு தட் இஸ் சேம் 93க்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூஸ் தட் இஸ் 5421க்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1100 அண்ட் தென் 0011. ஓகே, ஸோ த சேம் திங் உங்களுக்கு அந்த வெயிட்டேஜை நீங்கள் அந்த வேல்யூக்கு நேராக நீங்கள் வச்சு கால்குலேட் பண்ணிங்கன்னா யூ வில் பி getting the weighed codes. And then weighed codes அப்படின்னு பார்த்தீங்கன்னா non-weighed codes are not assigned with any weight to each digit position. That is, each digit position within the number is not assigned fixed value. எந்த ஃபிக்ஸ்டு வேல்யூமே உங்களுக்கு வெயிட்டேஜில் அசைன் பண்ணவே மாட்டாங்க. That is a non-weighed codes. So anyway, advantages of a BCD code அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is very similar to decimal system. We need to remember binary equivalent of decimal numbers 0 to 9 only. Okay, so disadvantages அப்படின்னு பார்த்தீங்கன்னா the addition and subtraction of BCD have different rules. The BCD arithmetic is little more complicated. இப்போ இதில் எல்லாமே நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிடியில் அடிஷன் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க, பிசிடியில் உங்களுக்கு அடிஷன் இருக்குது. அதே மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து பிசிடிக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, தட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் திங்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அண்ட் தென் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிடி ஹேஸ் பீன் இன் யூஸ் சின்ஸ் த ஃபர்ஸ்ட் யூனிவேக் கம்ப்யூட்டர். யூனிவேக் அப்படின்ற வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட் இஸ் மீன் பை யூனிவேக்? அதாவது ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் வந்த கம்ப்யூட்டரோட நேம் தான் யூனிவேக். ஓகே, அந்த யூனிவேக் கம்ப்யூட்டரில் இந்த பிசிடி கோடை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு லெட்டர்ஸையோ ஆல்ஃபபெட்ஸையோ தட் இஸ் ஆல்ஃபபெட்ஸு நம்பர்ஸு ஸ்பெஷல் கேரக்டர்ஸை எல்லாமே பைனரி பிட்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போது பைனரி பிட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுனா ஒரு லெட்டரும் இந்த 8421 அப்படிங்கிற கோடுக்கு ஒன்று கன்வெர்ட் பண்ணுவாங்க, இல்லைனா எது 2421ன்ற கோடுக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ யூனிவேக் கம்ப்யூட்டர் அப்போ யூஸ் பண்ண கம்ப்யூட்டரில் எந்த கோடு யூஸ் பண்ணாங்கன்னா பிசிடி கோடு தான். ஓகேவா? பிசிடி கோட்னால் ஒன்று கிடையாது. பிசிடியில் நிறைய கிளாஸிஃபிகேஷனில் லிஸ்ட் ஆஃப் கோட்ஸ் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த வெய்டு கோட்ஸில் அந்த லிஸ்ட்டில் எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ யூனிவேக் கம்ப்யூட்டர் ஈச் டிஜிட் இஸ் கால்டு எ பிட். 4 பிட் ஆர் கால்டு எ நிபிள். ஒரு பிட் ஒன்றை பிட்டுன்னு சொல்கிறோம். இப்போ இங்கே 4 தானே இருக்குது உங்களுக்கு. அப்போ அந்த 4 பிட்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்? நிபிள் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இஸ் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் ஈச் டெசிமல் டிஜிட்ஸ் ஆஃப் 0 to 9. காட் இட் கேர்ள்ஸ்? ஸோ இதுதான் வெய்டு கோட்ஸோடைய முக்கியமான விஷயமே. ஓகேவா? வெய்டு கோட்ஸில் பிசிடி தான் நமக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங். காட் இட் கேர்ள்ஸ்? ஸோ இதுலேயும் நமக்கு கன்வர்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த அந்த கன்வர்ஷன்ஸில் இருக்கிற அடிஷனு, ஓகே, அண்ட் தென் மற்ற ப்ராசஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ப்ராப்பராக எடுக்கிறேன். Okay, you just listen the theory alone here. Okay, next one is non-weighed codes. Non-weighed codes அப்படிங்கிறது என்ன? வெயிட்டேஜ் எதுவுமே கொடுக்காம அப்படியே நம்ம கொடுக்கறது தான் non-weighed codes. ஓகேவா? ஸோ next thing we are going to see is reflective codes. What is mean by reflective codes? A code is said to be reflective when the code for 9 is the complement for 0. அப்படின்னா என்னப்பா? அதாவது இட் கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் கிரே கோட்ஸுன்னு நம்ம சொல்லலாம். ரிஃப்ளெக்டிவ் அப்படின்னாலே கிரே தான். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. கிரே தனியாக கொடுத்துருக்காங்க, ரிஃப்ளெக்டிவ்னு தனியாக கொடுத்துருக்காங்க அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் இன்டெப்த்தாக உங்களுக்கு பிரித்து காட்டியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ கிரே இஸ் அ சைக்ளிக் கோட் which has a special property of containing 2 successive code words differ in 1 bit position.
only that is unit distance code. It is also called as reflective code. ஸோ ரிஃப்ளெக்டிவ் கோட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் வாட் இஸ் மீன் பை கண்டைனிங் டூ சக்ஸசிவ் கோட் இன் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ். ரெண்டு பொசிஷனில், அதாவது see here நமக்கு நெக்ஸ்ட்டு ஒரு பாயிண்டில் நான் லாஸ்ட் எக்ஸாம்பிளில் உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்டிவ் கோடு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிற அந்த காட்டுறேன். ஓகேவா? யூ ஜஸ்ட் லிசன். And then next thing is sequential codes. Sequential codes அப்படிங்கிறது, in sequential codes each succeeding code is one binary number greater than its preceding code. This greatly aids mathematical manipulation of data. எதுக்காக இது வந்து சீக்வென்ஷியல் கோட்ஸ் எல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா மேத்தமெட்டிக்கல் டேட்டாஸை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக நமக்கு யூஸ் பண்ணுறோம். Then 8421 and XS3 are sequential, whereas the 2421 and 5211 codes are non-sequential. Okay, next code is alphanumeric codes. Okay, alphanumeric-na என்னமா உங்களுக்கு characters, letters, இதுதான் alphanumeric. இது வரைக்கும் numbers, digits வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் யூஸ் பண்ணோங்கிறத பார்த்துட்டோம். alphanumeric இப்போ தான் கான்செப்ட்குள் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம வந்து alphanumeric, ஏன்னா நீங்கள் பண்ணுற எல்லாமே லெட்டர்ஸில் தான் இருக்குது இல்லையா, பேராகிராஃப் இப்படி தான் இருக்கும். அப்போ அந்த alphanumeric அப்படிங்கிறது கேரக்டர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது. இதுக்கு என்ன மாதிரியான கோடு யூஸ் பண்ணுறோன்னா ASCII கோடு. ASCII கோடுங்கிறது காமனாக உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான் இல்லையா. தட் இஸ் அமெரிக்கன் ஸ்டாண்டர்டு கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். காட் இட்? ஸோ அதுதான் உங்களுக்கு ASCII கோட் அப்படிங்கிறது. Okay girls, next one is most of these codes however also represent symbols and various instructions necessary for conveying intelligible information. ஒரு இன்டெலிஜென்ட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சென்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரியான கோட்ஸை யூஸ் பண்ணுறோம். இதில் ASCIIயில் தட் இஸ் கேரக்டர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கே இன்னொரு விதமான கோடு ஃபாலோ பண்ணுவோன்னா எதுனா EBCDIC and Hollerith code. So finally we are going to see is error detecting and correcting code. Okay, when the digital information in the binary form is transmitted from one circuit or system to another circuit or system, an error may occur. This means the signal corresponding to 0 may change to 1 or vice versa due to presence of noise. ஓகேவா? நாய்ஸுங்கிறது வந்து என்னென்னா சத்தம்லாம் இங்கே கிடையாது. போகிற வழியில் ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்சஸ் நடக்கும் இல்லையா, அதை வந்து இங்கே நான் வந்து நாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கலாக சொல்லுவோம். ஓகே, அப்போது ஒரு டேட்டாஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சென்ட் பண்ணக்குள்ள ஏதாச்சும் 0s and 1s பிட்ஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த வந்து நாய்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். இல்லை எக்ஸஸாக ஆட் ஆகும், இல்லை சேஞ்ச் ஆகிடும், 0 வந்து 1ஆக மாறிடும், 1 0ஆக மாறிடும். அப்போயும் நமக்கு வந்து டேட்டாஸ் வந்து தப்பாக தான் சென்ட் ஆகும். இதை வந்து எங்கே எரர்ஸ் இருக்குது, அந்த எரர்ஸை எப்படி வந்து கரெக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் எரர் டிடெக்டிங் அண்ட் கரெக்டிங் கோட்ஸ். ஓகே, ஸோ கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டு மெயின்டைன் டேட்டா இன்டெகிரிட்டி பிட்வீன் transmitter and receiver, extra bit or more than 1 bit are added in the data. அதாவது இந்த டிரான்ஸ்மிட்டர் கூட ஒரு பிட்டை ஒன்று எக்ஸஸாக சேர்த்து நம்ம அனுப்புவோம். அந்த பிட்டுக்கு பேர் தான் parity bit அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? அப்போது அந்த parity bit வந்து ஒரே ஒரு பிட்டு 1 சேர்த்து அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த 1 அங்கே போய் ரீச் ஆகிடுச்சுன்னா எவ்ரி பிட்ஸ் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்ட்டு அர்த்தம். அப்படி 0வாக மாறி போயிடுச்சு அப்படின்னா ஏதோ ஒரு பிட் வந்து மிஸ் ஆகிடுச்சு, இல்லை சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்ட்டு மிஸ்டேக் இருக்குது, டேட்டாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி பேரிட்டிலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ தீஸ் எக்ஸ்ட்ரா பிட்ஸ் allow the detection and sometimes the correction of error in the data. The data along with the extra bits form the code. Codes which allow only error detection are called error detecting codes, and codes which allow error detection and correction are called error detecting and correction. நல்லா கவனிங்கம்மா, எரர் இருக்குன்னு சொல்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா எரர் இருக்குது, அதை கரெக்ட் பண்ணுறோம், அதை வந்து கரெக்டும் பண்ணணும். ஓகேவா? அதான் எரர் டிடெக்டிங் அண்ட் கரெக்ஷன் கோட்ஸ்.
Okay, got it, girls? So binary coded decimals. So BCD is a numeric code in which each bit of decimal number is represented by separate group of 4 bits. Okay, XS3 code can be derived from the natural BCD code by adding 3 XS3 அப்படின்னா முதல்ல பைனரி கோடட் டெசிமலில் அந்த டேபிள் இருக்கும், உங்கள் நோட்டில் இருக்கும், நீங்கள் நல்லா கவனிங்க. டேபிள் கிரே கோடில் ஒரு டேபிள் போட்டு நான் இன்றைக்கி நோட்ஸில் கொடுத்துருக்கேன், அதை கவனிங்க. டெசிமல் 0னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான பிசிடி வந்து 000ன்னு 4 பிட் இருக்கும். கிரே கோடும் பார்த்திங்கன்னா 4மே 0வாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 1 அப்படின்னுக்குள்ள 0001, அதுக்கு ஈக்குவலண்ட்டான கிரே கோட் பாருங்கள் 001 அப்படின்ட்டு இருக்கும். 2க்கு பாருங்கள் 0010 இருக்கும். ஆனால் மேலேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து தேர்ட் பொசிஷன் 1 2 3 தட் இஸ் இந்த 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 கோடை விட்டுட்டு அதுக்கு அடுத்த கோடில் இருக்கிற அந்த வேல்யூ தான் நம்ம 2க்கு எழுதியிருப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிரே கோடு எக்ஸஸாக 3 கோடை வந்து உங்களுக்கு டேட்டாஸை ரெப்ரசன்ட் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணணும். அந்த கன்வர்ஷன்னு இதை எப்படி மார்க் பண்ணுறது எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ நோட்டு வச்சுருந்தா அதை மட்டும் பாருங்கள். ஓகே, கிரே கோடு இஸ் ஏ நான் வெயிட் கோடு. யூனிட் அதோட டிஸ்டன்ஸ், ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 3 தான் எக்ஸஸாக மாறி போயிட்டு அந்த வேல்யூஸை தான் எழுதணும். ஆல்சோ கால்டு சைக்ளிக் கோட்ஸ். இதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்மா. கிரே கோடுக்கு சைக்ளிக் கோட்ஸ் இன்னொரு வேர்டு இருக்குது. அண்ட் ஆல்சோ ரிஃப்ளெக்டட் கோட்ஸ். See here, this is the example I have said 0 1 2 3 4 5 6 7 வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், see here, that is உங்களுக்கு வேல்யூஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். தட் இஸ் செகண்ட் வேல்யூவும், தட் இஸ் C for 9th வேல்யூ, 9th பிளேஸில் இருக்கிற வேல்யூவும் அண்ட் தென் 6th பிளேஸில் இருக்க வேல்யூவும் சேமாக இருக்கும், ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு 10th பிளேஸில் இருக்க வேல்யூவும் அண்ட் தென் 5th பிளேஸில் இருக்க வேல்யூவும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். நல்லா கவனிங்க. தட் இஸ் திஸ் இஸ் செட் டு பி கிரே கோட். ஓகே, நெக்ஸ்ட் பிசிடி, வெயிட் பிசிடி அப்படின்னுக்குள்ள அந்த பொசிஷனோட வெயிட்டேஜ். திஸ் இஸ் டிஜிட்டல் டிஜிட், டெசிமல் டிஜிட் ஈக்குவலண்ட் பிசிடி கோடு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் we are going to see is ஆல்ஃபா நியூமரிக் கோட்ஸ். ஆல்ஃபா நியூமரிக் கோட்ஸ் நான் சொன்ன இந்த வேர்டு இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸஸாக தான் போகும். ஆல்ஃபா நியூமரிக் கோட்ஸ் அப்படிங்கிறது we naturally live in base 10 environment. What is mean by base 10 environment? That is decimal. இல்லையா, நம்ம இருக்கிற என்விரான்மெண்ட். ஆனால் கம்ப்யூட்டர் வந்து எந்த எதில் எக்ஸிஸ்டாக இருக்குது, எதில் உயிர் வாழுது? 2 environment, that is binary environment. ஸோ U, இந்த பாக்ஸ் டயக்ராம் நல்லா கவனிங்க. U representation for base 10 number that has to be converted to base 2. And then that is mentioned as digital system. And the next and the digital system la it has to give go on some process. What are all the execution you have given, that execution has to be completed and it has to be converted back to 10, that is human environment, that is going to be displayed in the monitor. This is the work that digital system is doing. Okay va? Character codes na many applications of digital computers requires handling data, not only numbers but also letters. நம்ம அந்த கேரக்டர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணுற கோடு தான் ASCII கோட் அப்படிங்கிற கோடு. ஸோ அந்த ASCIIங்கிறது என்ன? அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ASCII ரெப்ரசன்டேஷன் ஈச் கேரக்டர் வித் எ 7-bit ஸ்ட்ரிங். ASCIIக்கு வந்து 7-bit ரெப்ரசன்டேஷன். பிசிடியில் பாருங்கள் 4-bit.
இல்லையா? வெய்டு கோட்ஸில் 4 பிட் ரெப்ரசன்டேஷன் தான், ஆனால் இங்கே ஆஸ்கியில் 7 பிட் ரெப்ரசன்டேஷன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கோட் கண்டைன்ஸு ஏன் 7 பிட்டுக்கு போகிறோன்னா, கேரக்டர்ஸில் பார்த்திங்கன்னா லெட்டர்ஸில் அப்பர் கேஸ் இருக்கும். அப்பர் கேஸ்னால் கேபிட்டல் லெட்டர்ஸ், லோயர் கேஸ் அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கும், பங்க்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது நியூமரல்ஸும் இருக்கும், அடுத்து கண்ட்ரோல் கேரக்டர்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம 7 பிட்டை ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the code use 7 bits to encode 128 unique characters. ஓகேவா? ரெஃபரன்ஸ் ஓகே, ஃபார்மலி ஒர்க் டு கிரியேட் பிகான். இந்த ஒர்க் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? ஆஸ்கி கோடை ஒன்று கண்டுபிடிச்சி அந்த ஒர்க்கை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1960s. இதெல்லாம் நீங்கள் நோட்டில் தியரியில் கொண்டு வரணும்னு இல்லை, நீங்கள் இது ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆஸ்கி வந்து முதல்ல இன்ட்ரடக்ஷன் ஆனது 1963. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அப்டேட் ஆனது வந்து 1986 உங்களுக்கு ஆஸ்கி கோட்ஸ் அப்டேட் ஆகிடுச்சு. ஓகே, எப்படி இந்த ஆஸ்கி ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, ஆல் ஸ்டார்ட் வித் 011. அப்புறம் இருக்க 4 பிட்டு எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த 4 பிட் இருக்குது பாருங்கள், அந்த எக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த 4 பிட் இருக்குல்ல, அந்த 4 பிட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் பிசிடி தான். முன்னாடி இருக்க 011 அப்படிங்கிறது ஆஸ்கி, தட் இஸ் கேரக்டர்ஸ்னு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு, that is followed by 4 bit. அந்த 4 bit எதுனா BCD digit. Okay, so represent the characters for the alphabet starts with either alphabets start பண்ணுறதுக்கு 100 இல்லைனா 101, 110 or 111. A few special characters are in this area. Start with the 010 அப்படின்னா ஸ்பேஸ், ஒயிட் ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்குறீங்கல்லப்பா, அதுவுமே உங்களுக்கு ஆஸ்கி கூட கன்வெர்ட் ஆகி அந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணும். சும்மா ஒயிட் ஸ்பேஸ் பார் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே ஒன்றும் இல்லைன்னு ஆகிடாது. அது அந்த இடத்துல ஸ்பேஸ் பார்ஸ் வரணும் அப்படிங்கிறதே ஒரு டிஜிட்டல் வேல்யூவாக சிஸ்டமுக்கு நம்ம சொன்னால் தான் அந்த இடத்துல ஒயிட் ஸ்பேஸ் க்ரியேட் ஆகும், இல்லைனா க்ரியேட் ஆகாது. சின்ஸ் இட் இஸ் எ மெஷின். ஓகே, ஸோ ஸ்டார்ட் வித் 000 ஆர் 001 அப்படின்னா கண்ட்ரோல் கேரக்டர் லைக் எஸ்கேப். இந்த மாதிரி இந்த எஸ்கேப் கீலாம் ப்ரெஸ் பண்ணுறீங்கல்ல, அப்போது வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஆஸ்கி கன்வர்ஷன் நடக்கும்னா, எஸ்கேப் அப்படிங்கிற ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு முதல்ல 3 பிட் வந்து 000 இருக்கும், இல்லைனா 001 அப்படி இருக்கும். ஓகேவா? இது வந்து சும்மா ரெப்ரசன்டேஷன் தான். ஓகே, ஸோ see here the letters and equivalent ASCII values. ஓகேவாப்பா? எல்லாத்துக்குமே 7 பிட்டு தானே இருக்கா? கவனிச்சிங்களா? 2 3 7 bit letters. Okay, next one is how it is converted. இது ஒரு சும்மா இது வந்து ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்ஸ்லேயும் எழுதணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் எப்படி கன்வெர்ட் ஆகுதுங்கிறத லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஸோ கேட் அப்படிங்கிற ஒரு லெட்டர், ஓகேவா? ஒரு வேர்டு, கேட் அப்படிங்கிறது ஒரு வேர்டு. அதை வந்து முதல்ல லெட்டராக பிரிச்சுடணும். சி தனியாக, ஏ தனியாக, டி தனியாக பிரிச்சுடணும். அப்போ அந்த சிக்கு ஈக்குவலண்ட்டான ஆஸ்கி வேல்யூ என்ன, ஏக்கு ஈக்குவலண்ட்டான ஆஸ்கி வேல்யூ என்ன, டிக்கு ஈக்குவலண்ட்டான ஆஸ்கி வேல்யூ என்ன. ஆல்ஃபபெட்ஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ் ஏல வந்து எதுலேருந்து ஆரம்பிக்கணும்? 65 தான் ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ஸ்பெஷல் கேரக்டர், ஸ்மாலர் கேஸு, அப்புறமா வந்து சிம்பிள்ஸு, இது எல்லாமே அதுக்கு முன்னாடி முடிஞ்சிடும். ஓகே, ஸோ 65லேருந்து அப்பர் கேஸ் வந்து கேரக்டர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா லெட்டர் சி பேஸ் வந்து 67, ஏ வந்து 65, பி வந்து 66, சி வந்து 67 இல்லையா? அதுக்கு ஈக்குவலண்ட்டான சி, கேபிட்டல் லெட்டர் சிக்கு ஈக்குவலண்ட்டான டெசிமல் வேல்யூ பார்த்திங்கன்னா 67. அப்போ அந்த 67 டெசிமல் வேல்யூ வந்து அப்படியே உள்ள டிஜிட்டலில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அந்த 67மே உங்களுக்கு ஆஸ்கி கோடாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? அப்போ அந்த ஆஸ்கி கோடாக எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி த வெய்டு கோட்ஸ், வெயிட்டேஜ் தானே பார்த்தோம். 4 பிசிடி, 4 எக்ஸுன்னு 4 இருக்கிற இடத்துல பிசிடி பைனரி கோடட் டெசிமல் வேல்யூ தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? அப்போது சி ஹியர் 64 இருக்கிற இடத்துல ஆன் கண்டிஷன் இருக்கும்,
4 இருக்கிற தட் இஸ் 2 இருக்கிற இடத்துல ஆன் கண்டிஷன் இருக்கும், 1 இருக்கிற இடத்துல ஆன் கண்டிஷன் இருக்கும். ஸோ இந்த 64 + 2 + 1 வந்து 67 இல்லையா? ஸோ இத்தனை பிட்ஸு. அப்போது அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஆஸ்கி வேல்யூ பார்த்திங்கன்னா 0 1 0 0 0 0 1 1 இதுதான். இப்படி தான் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். அதுக்கு ஈக்குவலண்ட்டான டெசிமலுக்கு ஈக்குவலண்ட்டான பிசிடி வேல்யூவை ஆன் கண்டிஷன் வந்துட்டு உங்களுக்கு அந்த சிக்னல்ஸ் வந்து என்ன ஆகும், பாஸ் ஆகும். சி ஹியர் கம்பைன் தேர் CAT, சிக்கு ஈக்குவலண்ட்டான பைனரி வேல்யூ, ஏக்கு சிக்கு ஈக்குவலண்ட்டான ஆஸ்கி வேல்யூ, ஏக்கு ஈக்குவலண்ட்டான ஆஸ்கி வேல்யூ, டிக்கு ஈக்குவலண்ட்டான ஆஸ்கி வேல்யூ. ஸோ அப்போ வந்து கேட்டுன்ற ஒரு வேர்டு உங்களுக்கு எத்தனை ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பாருங்கள், புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் டேட்டாஸ் உங்களுக்கு வேர்டு. இந்த வேர்டுன்னு நம்ம இங்கே சொல்கிறது வந்து 8 பிட் காம்பினேஷன்ஸை தான் வேர்டுன்னு சொல்லுவோம். இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வந்து போய் ரிஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகும். ரிஜிஸ்டர்லேருந்து உங்களுக்கு வேல்யூஸ் வந்து ப்ராசஸருக்கு போகும். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது இதெல்லாம், ஓகேவா? இது இப்படி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இப்படி தான் டேட்டாஸ் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஓகேவா? ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி கேரக்டர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஆஸ்கின்ற மாதிரி ஒரு கோடு இருக்கோ, அதே மாதிரி EBCDIC அப்படிங்கிற ஒரு கோடு இருக்குது. தட் இஸ் எக்ஸ்டெண்டட் பைனரி கோடட் டெசிமல் இன்டர்சேஞ்ச் கோடு. இது யார் இன்வென்ட் பண்ணாங்கன்னா IBM, தட் இஸ் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மிஷன் அப்படிங்கிற IBM கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க ஃபுல் ஃபார்ம் என்னென்னா இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மிஷன். ஸோ இவங்க வந்து இன்வென்ட் பண்ண கோடு தான் வந்து EBCDIC அப்படிங்கிற கோடு. அவங்களோட பெரிஃபரல்ஸ் அப்படின்னா ஒரு பிரிண்டரோ ஒரு ஸ்கேனரோ ஏதோ ஒரு மிஷின்ஸ் அப்போல்லாம் இருந்த பிளாட்டர் இந்த மாதிரியான மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாமே இந்த 8 பிட். இங்கே வந்து ஆஸ்கி வந்து 7 பிட் கோடுமா, இங்கே EBCDIC அப்படிங்கிறது 8 பிட் கோடு, ஓகேவா? ஸோ ஒரு கேரக்டர்ஸும் 8 பிட்ஸில் உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி அந்த டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஓகேவா? ஸோ ஆல் த IBM கம்ப்யூட்டர்ஸும் சரி பெரிஃபரல்ஸும் இந்த கோடை தான் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணுவாங்க, ஓகே? ஸோ சி ஹியர் கேரக்டருக்கு அதுக்கு ஈக்குவலண்ட்டான EBCDIC கோடு, ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ அதுக்கு ஈக்குவலண்ட்டான, புரியுதா? நிறைய ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். காட் இட்? This is a table to represent the EBCDIC codes. Okay girls, that's all. The session gets completed. The binary codes for you. Okay, thank you ma.